இடத்துல ஒன்றிலிருந்து 4 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதானமா இருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளையை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்துள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியை நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாது இருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிச்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினாலே வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கம் ஏறக்கூடிய 430 வருடங்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. அவங்க படாத கஷ்டம் இல்லை, அவங்களுக்கு சந்தோஷம்னா என்னன்னு தெரியாது. உழைக்கணும், கிடைக்கிறத சாப்பிடணும். சரி, அவங்களுக்கு நல்ல உணவு கிடைச்சுதா? இல்லை. சந்தோஷமா இருந்தாங்களா? இல்லை. பயம், நடுக்கம், ஆளோட்டிகள் எப்பொழுது தன்னை அடிப்பாங்கன்னு தெரியாது. அடிமைத்தன ஒரு வாழ்க்கை வாழ்ந்த இந்த ஜனங்களை தேவன் மோசையை கொண்டு அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்து எங்க சேர்க்கிறன்னா வனாந்தரமான இடத்துல வழி நடத்துகிறார். இந்த வசனத்தை கவனித்தேன் நான். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, அவங்க தான் ஏற்கனவே சிறுமைப்பட்டு இருக்காங்களே, ஏற்கனவே வேதனையின் மத்தியில் இருக்கிறாங்களே, அங்கிருந்து விடுதலாக்கி கொண்டு வந்து இங்க சொல்றாரு சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால வருத்தி ரொம்ப கீழ்மட்டத்துக்கு கொண்டு போய் சோறுத்தினால் தண்ணி இல்லாம அங்க இடத்துக்கு கொண்டு போயிட்டு பசியினால வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு இருக்கிற கஷ்டத்துல இருந்து இன்னும் மோசமான கஷ்டத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறாரு. அநேக நேரங்களில் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது அவங்க உலகத்தில் இருக்கும் போதே நல்லா இருந்தது போல தோணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன இவ்வளோ ஒரு போராட்டமா இருக்குது, இருக்கிறதோட மோசமா இருக்குது. ஆண்டவரை ஏற்றுக்காத முன்னாடியே நல்லா இருந்தது போல இருக்கு. நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்ட வந்த பிறகு இப்படி ஒரு பாடுகளும் கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் நினைச்சிங்கன்னா உங்களுக்கு தான் அந்த செய்தி. ஆண்டவரை ஏத்துக்கிட்ட எனக்கு நிம்மதி இல்லைப்பா, எனக்கும் இன்னும் கஷ்டத்தோட மேல கஷ்டம் வருதுன்னா இங்கே ஆண்டவர் இப்படி கஷ்டப்பட்டவங்களை இன்னும் கஷ்டத்தை படுத்தி அவங்க கஷ்டப்படுத்தணும்னு அவருடைய விருப்பமா, அவருடைய ஆசையா? அப்படி இல்லை, உன்னை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னும் மோசமான நிலைக்கு கொண்டு போய், அன்னைக்கு பார்வோன் ஏதோ கஞ்சி ஊத்தினா சாப்பிட்டீங்க, ஏதோ கஷ்டப்பட்டீங்க, ஆனா அதை விட மோசமான சூழ்நிலைக்கு கொண்டு போய் அங்கே ஒன்று கற்றுக் கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதாவது இப்படி மோசமான நிலைமையில இருக்கும் பொழுது இந்த இடத்துல உனக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால் அங்கே உன்னால பிழைக்க முடியும் என்பதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில எவ்வளவு ஒரு மோசமான நிலையில நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எவ்வளவு ஒரு அடிமட்ட கீழ்மட்ட நிலைக்கு நீ போயிருந்தாலும், சில நேரங்களில் தேவனே அந்த நிலைக்கு உங்களை நடத்துகிறாரு. ஒன்றை கற்றுக்கொள்ள முடியாது, உன்னிடத்துல கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் இருக்குமானால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல
அதாவது மனிதன் அப்பம் இல்லாமல உயிர் வாழ முடியாது பாருங்க, இயற்கை. ஆனா அதற்கு மாறாய் கர்த்தருடைய வசனம் வருகிறது. அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சமீபத்தில் யூடியூப்ல ஒருத்தர் சொல்றாரு, நான் ஒரு வருஷமா சாப்பாடே சாப்பிடல, ஒரு வருஷமா தண்ணி குடிக்கிறேன், என் தண்ணி தான் உணவு, காத்து தான் உணவுன்னு அவர் பேட்டி கொடுத்துன்னுக்கிறார். சாப்பாடு சாப்பிட்றதில்ல, இயற்கையை சுவாசிக்கிறது, காற்றும் தண்ணி தான் எனக்கு உணவு. காற்றையும் தண்ணியே குடிச்சிட்டு ஒருத்தர் இந்த உலகத்துல உயிரோடு வாழ முடியுமானால், அந்த காற்றையும் தண்ணியையும் உண்டாக்கின கடவுளுடைய வார்த்தையை கொண்டு இந்த உலகத்துல நீங்கள் மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பது கற்றுக்கொள்ளும்படியாய் இந்த அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களே மிக மோசமான நிலைக்கு கொண்டு போய், இந்த நிலையிலும் என் வார்த்தையை நம்பினால் நீ அற்புதமாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. நீ அறியாத மன்னாவினால் உன்னை போஷித்தேன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எங்கும் பார்த்திருக்க மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு உணவை ஆண்டவர் பரலோகத்தில் இறக்கி மனுஷனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு உணவை கொடுத்து நம்மளை போஷிப்பார்னு கற்பனை எண்ணி பார்க்க முடியாத ஒரு உணவை கொடுத்து அவர்களை போஷிக்கிறார். நான் சொல்லுகிறேன், கடவுளுடைய வார்த்தை நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நம்பும் பொழுது கற்பனை கேட்டாத வழியிலே தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல குறை இல்லை, நம்ம கிட்ட தான் குறை இருக்கு. அவரை நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம், அவர் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம், அதை புரிய வைக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, வேணும்ன்ட்டே என்ன பண்றாரு, வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். வேணுமென்றே என்ன பண்றாரு, சோறு தண்ணி இல்லாத இடத்துக்கு கொண்டு போகிறார். அந்த இடத்துல அவங்க என்ன நினைக்கணும்னா, சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்பி நான் வந்திருக்கிறேன். நான் பட்டினியா இருக்குது அவருக்கு தெரியும், எனக்கு ட்ரெஸ் இல்லாதது அவருக்கு தெரியும், நான் கடன் பட்டு இருக்கிறது அவருக்கு தெரியும், நான் பலவீனமா இருக்கிறது அவருக்கு தெரியும். அவர் தான் என்னை அழைத்து கொண்டு வந்தபடினால அவர் என்னை மிக சிறப்பாய் நடத்த முடியும். அவர் சாதாரண தேவன் அல்ல, அண்ட சராசரங்களை படைத்த தேவனை நான் நம்பி வந்திருக்கிறபடினாலே மிக சிறந்த வாழ்க்கையை அவரால் தர முடியும் என்று அந்த சூழ்நிலையிலே எதுவும் இல்லாத போது ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அது உன்னுடைய வாழ்க்கையில பிராக்டிகலா நடைமுறையில நீ சூழ்நிலை மத்தியிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காய் இந்த 40 லட்சம் ஜனங்களுக்கு 40 வருடங்கள் 3 வேளை உணவு போட்டார். இருக்கீங்களா? எதுக்கு மன்னாவில போஷித்தாரா? இந்த 40 வருஷம் சாப்பாடே கிடைக்காத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சாப்பாடை கொடுத்து அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு கற்றுக் கொடுக்க விரும்பினாராம். இந்த 40 வருஷம் போட்ட சாப்பாடு என்ன அவங்க கத்துக்கணும்னா, கடவுளுடைய வாயில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நம்மால பிழைக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை கொண்டு மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். உலகத்துல யாருமே வாழ முடியாத ஒரு சிறந்த வாழ்க்கையை இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மால வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்படுத்தும்படியாய், நம்பிக்கை இல்லாத ஜனங்கள், பயந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு இப்படி ஒரு விசேஷித்த நம்பிக்கை அவர்கள் ஊட்டணும் என்பதற்காய் வேண்டுமென்றே வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். பசியினாலே எதிரார் பாருங்க, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, தம் ஜனங்களை சிறுமைப்படுத்தி பசியினாலே வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு சபைக்கும் தேவன் அதை தான் விரும்புகிறார். ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாங்க, உன் கையில என்ன இருக்கா இல்லையா, சூழ்நிலை என்ன சொல்லி கொண்டு இருக்கிறது, பாக்கெட்டை திறந்தா பாக்கெட்ல 10 பைசா இல்லை, பேங்க்ல ஒண்ணும் இல்லை, வீட்டுல ஒண்ணும் இல்லை, என்ன பண்றது ஆண்டவரே, அப்படி விட சூழ்நிலையை ஆண்டவரே நான் வந்து கொண்டு இருக்கிறேன்னு சூழ்நிலையை பார்த்து கொண்டு இருக்காம அந்த சூழ்நிலை மத்தியில சர்வ வல்ல தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை சிறப்பாய் நடத்துவார் என்பதை உன் வாழ்க்கையில் அந்த சூழ்நிலை மத்தியில தேவனை நீ ருசித்து பார்க்க வேண்டும் என்பதற்காய் அவருடைய வாயில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே நீ பிழைப்பாய் என்பதை நீ உனக்கு உணர்த்தும்படிக்கு இங்க வரும்போதெல்லாம் தேவன் அதை தான் உங்களுக்கு உணர்த்துகிறார். ஹல்லேலூயா.
வாழ்க்கையில நம்ம மாறி மாறி பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் வந்து கொண்டே இருக்கிறது. ஒன்று போனா இன்னொன்று வருது, இன்னொன்று போனா இன்னொன்று வருது. செங்கடல் வருது, செங்கடல் போனா மாறா வருது, மாறா போனா அங்க தண்ணி இல்லாத பிரச்சனை. இப்படி ஒவ்வொரு பிரச்சனை மேல பிரச்சனையை அடுத்து அடுத்து பிரச்சனைக்குள்ள நடத்துறாரு. வேணுமென்ட்டு வனாந்திரம், செங்கடல், மாறாவின் தண்ணீர் கசப்பு, தண்ணி இல்லாத ஒரு தண்ணியே இல்லாத ஒரு இடம், உணவில்லாத இடம், இதெல்லாம் மாத்தி மாத்தி கொண்டு போகிறார். உங்களை ஒன்றை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நம்பிக்கை இல்லாத 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த உனக்கு ஒரு நம்பிக்கையுள்ள வாழ்க்கை வாழும்படியா நான் கற்றுத்தர விரும்புகிறேன். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்த உனக்கு ஒரு பெரிய விசுவாசத்துல ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழும்படியா நான் உனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எதற்கு அழைத்து வருகிறோம்? உலகத்துல பிரச்சனை எல்லாருக்கும் வருது. ஆனா பிரச்சனை மூழ்கி ஒடுங்கி கலங்கி தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. சரி, ஒடுங்கி போறாங்க, சில அழுது கொண்டே இருக்கிறாங்க, சில அந்த சோகம் தீராம மன நோயாளி ஆடுறாங்க, சில இழப்புகளை சிலரால தாங்க முடியல, சில காரியங்களை அவங்களால புரிந்து கொள்ள முடியல. எனக்கு ஏன், நான் நல்லா தானே இருந்தேன், நல்லது தானே செஞ்சேன், என் வாழ்க்கையில இந்த இழப்பு ஏன்னு வந்ததுன்னு சொல்லி இதையே நினைச்சு கடவுளை தொழுது கொள்றதை சிலர் விட்டுறாங்க. கடவுள் மேல் நம்பிக்கையற்றவர்கள் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு நடந்த அந்த இழப்புகளை தாங்கிக் கொள்ள முடியாம. ஆனால் கர்த்தரை நம்புகிற நீ, ஹல்லேலூயா, அவரை தகப்பனாய் சொந்த கடவுளாய் ஏற்றுக்கொண்ட உனக்கு ஆண்டவர் ஒன்றை மாத்திரம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர்களே போகல, பிரச்சனை வரும்போது நீங்கள் சோர்ந்து விழுந்து விடாமல், இந்த பிரச்சனை மத்தியில கர்த்தர் எனக்கு மிகப்பெரிய காரியங்களை சிறந்ததை செய்வார் என்ற அவருடைய வார்த்தை மேல நம்பி அந்த அற்புத வாழ்க்கையை வாழும்படியால் தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு நீ வாழும்படியா விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நீ மிக சிறந்த வாழ்க்கை வாழும்படியாய் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற மிக சிறந்த ஒரு ஆயுதம் கடவுளுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அதை வச்சுக்கிட்டு நீ கலக்கோ கலக்குன்னு இந்த உலகத்தை கலக்கலாம். ஹல்லேலூயா. அதை வச்சுக்கிட்டு உயரோ உயரோன்னு நீங்கள் உயர்ந்துட்டே போகலாம். அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறன்னு முன்னேறிட்டு போகலாம். அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில சாதிக்கன்னு சாதிச்சுட்டு போகலாம். ஹல்லேலூயா. மிக சிறந்ததை தேவன் உங்க கரத்தில் கொடுத்திருக்கிறார். சில வசங்களை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். 40 வருஷம் அவங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்கிறாரு. அவங்க ஒன்றும் கத்துக்கின மாதிரி தெரியல, அவங்க ஒன்றும் விசுவாசத்தில் வளர்ந்த போது தெரியல. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்திய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாட்கள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இங்க இயேசு இந்த வார்த்தையை இங்க நினைவூட்டுகிறத பார்க்க முடியுது. பிசாசுக்கு இதை சுட்டி காட்டுகிறது பார்க்க முடிகிறது. அவங்க 40 நாள் வனாந்தரத்துல வழி நடத்தி அவங்களுக்கு ஒரு விசுவாச பாதையை கற்றுக் கொடுக்க விரும்பினார். 40 நாள் அவங்க 40 வருடங்கள் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து வார்த்தையில வாழ முடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வேலையும் அவர்களுக்கு உணர்த்தும்படியாய் 40 வருடங்கள் ஒவ்வொரு அற்புதங்களை செய்து ஒண்ணுமே இல்லாத இடத்துல அவங்களுக்கு ஒவ்வொரு அற்புதமாய் தண்ணீர், உணவு, நிழல், அனல் எல்லாவற்றையும் கொடுத்து மிக சேமமாய் நடத்தினார். ஆனாலோ அவர்கள் அப்படி வார்த்தையை பிடித்துக் கொள்ளவில்லை. அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஊழியத்தை துவங்கின போது ஃபர்ஸ்ட் எங்க திரும்பினா எப்படி அவங்க எகிப்தை விட்டு விடுதலை ஆனவன வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அதே போல இயேசு ஊழியத்துக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்துன ஆவியானவரால 40 நாட்கள் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். ஹலோ, அதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க? இப்போ எல்லாரும் இயேசு 40 நாள் பாஸ்டிங் போனார், நாமளும் 40 நாள் போடுவேன்னு இவங்களா போட்டுக்கிறாங்க. இயேசு பாஸ்டிங் போடும்படியா 40 நாட்கள் உபவாசிக்கும்படியா ஆவியானவராலே நடத்தப்பட்டார். ஒரு டெஸ்ட். ஹல்லேலூயா. அவருக்கும் ஒரு டெஸ்ட். அவரையும் ஒரு விசுவாச லெவல்ல தூக்கும்படியா விசுவாச சூழ்நிலையிலே அவர் ஜெயிக்கத்தக்கதாக அவருக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கும்படியாய் ஆவியானவரால் இயேசுவையும் ஆண்டவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவர் பிள்ளைகளான கண்டிப்பா நீங்க வனாந்தரத்தை சந்திக்கணும். ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க,
கர்த்தருடைய வார்த்தைங்க கூட இருக்கு. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வனாந்தரமா இருக்கலாம், எப்படிப்பட்ட இருளா இருக்க, கவலைப்படாதீங்க. அது மரண இருளின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் உன்னோட தேவன் இருப்பார். ஹல்லேலூயா. அவரோட அவன் வார்த்தை உன்னோடு இருக்கும்போது நீ ஜெயித்து மேலோங்கி வர முடியும். இப்போ கரெக்டா அதே மாதிரி பாருங்க, அந்த பசி எல்லாம் பசியில தாங்க பிரச்சனை. எல்லாம் என்ன சொல்லுங்க, ஒரு ஜான் வயிற்று தானுங்க. எல்லாமே இந்த வயிற்றுக்காக தான் இந்த உலகத்துல எல்லாமே நடக்குது. இங்கேயே வர இயேசு பசியா இருக்கும்போது 40 நாட்கள் பசியா இருக்கிறாரு, உபவாசம் முடிச்சு பசியா இருக்க, அந்த சரியான நேரம் பார்த்து பிசாசு வந்து இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்யும். இயேசுக்கு வசனம் ரொம்ப நல்ல ஞாபகத்தில் வச்சிருக்கிறார். ஹலோ, இருக்கீங்களா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் சரியான சூழ்நிலைக்கு சரியான வசனத்தை பயன்படுத்த கற்றிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் பலகீனம் வரும்போது அந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றதை சொல்ல கத்துக்கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இருள் நிறைந்திருக்கும் பொழுது அங்க என்ன வசனத்தை பேச வேண்டும் என்று கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம தேவ சந்நிதிக்கு வருகிறோம். இதை உட்காந்துட்டு காதை கேட்டு நல்லா இருந்தது புதர், அவர் கதை சொன்னாரு, சூப்பரா இருந்தது. இனி இந்த நேரத்துல இங்கே பேசிட்டு போறது இல்ல, இங்கிருந்து கத்துக்கிட்டு ஒவ்வொரு சூழ்நிலைகள் மத்தியில கர்த்தருடைய வசனத்தை பயன்படுத்தி தாவீதை போல சோலா தனியா நின்று பிரச்சனைகளை ஜெயிக்கிறவர்களை மாறினார். ஹல்லேலூயா. இயேசு தனியா போறாரு வனாந்திரத்துல, கூட யாரும் இல்ல, தனியாய் நின்று பிசாசை தன்னுடைய வார்த்தையினாலே ஜெயிக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு மாத்திரல, வாழ்க்கையில நீ எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நீ ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். சொல்லுங்களேன் பார்த்து பக்கத்துல. அழுது கொண்டு இருக்க பிறக்கவில்லை. ஏதோ ஒண்ணு கிடைக்கலையே, ஏதோ ஒண்ணு நடக்கலையே, ஏன் ஆண்டவரே எனக்கு கதறுவதற்காய் பிறக்கவில்லை. ஹல்லேலூயா. எது கிடைக்கலையோ அது கிடைச்சு சந்தோஷப்படும்படியா நான் பிறந்திருக்கிறேன். ஏன்னா என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்காக எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த காலத்திலும் அவரால் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால எதை குறித்து அழுது புலம்பிட்டு ஆண்டவரே ஏன்பா, அது அவிசுவாச குரல், வருது அபய குரல். கர்த்தர் உங்களை அபய குரல் இடும்படியாய் உங்களை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் நீதிமானுடைய கூடாரத்துல ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஹல்லேலூயா. நீ அவரை ஏற்றுக்கொண்ட நீதிமான இருக்கிறது உண்மையானால் உன் வீட்டுல ஒரு சத்தம் உண்டாகமா, அது கம்பீர சத்தம். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்ன? விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் எல்லாம் கலந்ததுதான் ரட்சிப்பு. அந்த வீட்டுல எப்போதும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் பொங்கிக் கொண்டு இருக்க, ஏனால் அது இயேசு கிறிஸ்துவை நம்புகிற நீதிமானுடைய வீடு. ஹல்லேலூயா. அது கடவுளுடைய வார்த்தையை சார்ந்திருக்கிற ஒரு மனிதனுடைய வீடு. ஹல்லேலூயா. இங்க அழுகையோ புலம்பலோ கதறலோ வேதனையோ கலக்கமோ இல்ல. அங்க போறவங்க ஆறுதல் அடைவாங்க. அந்த வீட்டுக்கு போறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாயிடும். அந்த வீட்டுக்கு போறவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைச்சிடும். ஏன்னா அங்க ஒரு கர்த்தரை நம்புகிற ஒரு நீதிமான் இருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தரை வார்த்தையை பயன்படுத்துகிற ஒரு நீதிமான் இருக்கிறான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சொல்லுங்களேன், ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பேன். என் தேவனுடைய சொல்லுங்க, ஒவ்வொரு வார்த்தையினாலும் நான் பிழைப்பேன். எவ்வளவு பெரிய வசனம் தெரியுமா? அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் வசனம் தெரியுமா? எவ்வளவு அற்புதமான வசனம் தெரியுமா? இதை ஒண்ணு பிடிச்சிட்டு உங்க வாழ்க்கையில மேல வந்துட்டே இருக்கு. ஒரு காரியத்தை வச்சு எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு போயிருக்கலாம். குழப்பமா, சண்டையா, பிரச்சனையா, பலகீனமா, நோயா, வறுமையா, எல்லாவற்றையும் இந்த வார்த்தையை வைத்து நாம் ஜீத்து மேல வரலாம். ஹல்லேலூயா. ஒன்றுக்கு நீங்க கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஒன்றுக்கு நீங்க சந்தேகப்படக்கூடாது. நடக்குமா, கிடைக்குமா, கிடைக்காதா, இந்த கேள்விக்கு இடமே இல்லை. நீ கர்த்தருடைய வசனத்தை சார்ந்து கொண்டா அந்த கேள்விக்கு இடம் இல்லை. அதனால வனாந்தரத்துல கொண்டு போய் வேணுமென்ட்டு பசியை
எடுக்க வச்சு வேஷம்னு வருத்தி ஒன்றுமில்லாத கொண்டு போய் நிக்க வச்சு அந்த இடத்துல ஒண்ணு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் கொடுத்து கற்றுக் கொடுக்கல, ஒண்ணுமே இல்லாம நிறுத்தி அங்கிருந்து உன்னை தூக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமைக்கு உன்னை கொண்டு போய் அங்கிருந்து உன்னை தூக்கி கோபுரத்தில் நிறுத்தும்படியாய் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒன்றுமே விசுவாசம் இல்லாத சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை அனுப்பி உன் விசுவாசத்தை தட்டி எழுப்பி உன்னை உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த தேவன் விரும்புகிறார். வசனங்களை வாசிக்கலாம். உபாகமம் புத்தகத்துல 30ஆம் அதிகாரத்துல 11 14 வசனங்களை வாசிக்கலாம். 30ஆம் அதிகாரம் 11 14. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. மறைபொருளும் இல்ல, கடவுள் வசனம், கடவுள் வசனத்தை பேசுற. மறைபொருளும் இல்லை, சொல்லுங்க. மறைபொருளும் இல்லை, அப்புறம் தூரமானதும் அல்ல. கடவுள் வார்த்தை எனக்கு தூரமானது இல்லை. அப்புறம் நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக. வானத்தில் இருக்குது, யார் கொண்டு வரணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் வானத்திலும் அல்ல, நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிற யார் என்று நீ. 7 கடலை தாண்டி 7வது கடல் இருக்கு, யார் எடுத்துட்டு வந்து கொடுப்பான் வசனத்தை என்ற அவசியம் இல்லை. சமுத்திரத்துக்கு அப்புறத்திலும் அல்ல, சமுத்திரத்துக்கு அப்புறத்தும் இல்லை, கிடைக்காத ஒரு பொருள் இல்லை. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு, அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாக, மிகவும் சமீபத்தில். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வல்லமை நிறைந்த வார்த்தை உங்களுக்கு மிகவும் அருகிலே சமீபத்தில் இருக்கிறது. அது எங்க இருக்கிறது? உன் வாயிலும், உன் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது. உன் இருதயத்திலும் இருக்கிறது. சொல்லுங்க, கடவுளுடைய வார்த்தை என் வாயிலும் என் இருதயத்திலும் இருக்கிறது. என் தேவனுடைய வார்த்தை என் வாயிலும் என் இருதயத்திலும் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். என் வாயும் இருதயம் ஒரு கனெக்ட் பண்றேன்னா, வாய்க்கும் இருதயக்கும் பெரிய ஒரு குழாய் பழிப்பு ஒரு கனெக்ஷன் இருக்குது. அங்க போட்டா இங்க வந்துடும், இங்க போட்டா அங்க வரும். ஹலோ, இருக்கீங்களா? இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். ஹல்லேலூயா. என்னுடைய நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தானே. வாயில சொன்னா இருதயத்தில் எழுதிடும், வாயில சொன்னா இருதயத்துக்கு போகும், இருதயத்துல வாயில வரும். இது ரெண்டுத்திலும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். ஹல்லேலூயா. அவன் தான் சக்சஸ்ஃபுல் வாழ்க்கை வாழ முடியும். எத்தனை பேருடைய வாயிலும் இருதயத்திலும் கர்த்தருடைய வார்த்தை வச்சிருக்கீங்க? நீங்க வாயில சொல்ல சொல்ல இருதயம் நிரம்பிடுங்க. இருதயம் நிரம்ப வாயில வர ஆரம்பிச்சிருங்க. கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறவன் தான் தேவ மனிதன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை பெற்றவர்கள் தான் தேவர்கள். ஹல்லேலூயா. நம்ம எதுக்கு வரோம்? வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கூட்டம் முஞ்சோன்னா, ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க ஐயா. நல்லது, ஜெபம் பண்ணிக்கிறது தப்பு இல்லை. இங்க வார்த்தை கேட்கும் போது உன் விசுவாசம் தட்டி எழுமி போயிடணும். ஜெபம் பண்ணுன்ற இதெல்லாம் வரக்கூடாது. வார்த்தை கேட்கும் போது பலனை உணரணும். வார்த்தையை கேட்கும் போது சுகத்தை உணரணும். வார்த்தையை கேட்கும் போது வாழ்க்கையில அற்புதம் நடந்தது போல உணரணும். அதுக்கு தான் இங்க உட்கார 1 மணி நேரம். இங்க உட்காந்துட்டு காதுல வாங்காம ஏதாவது யோசனை இருக்குது. வீட்டை பூட்டணுமா இல்லையா, நாளைக்கு கடங்காரம் வருவானே, என்ன பண்ண, எல்லாம் இந்த செய்தியே கேட்கறது இல்லை. அப்புறம் ஐயா அப்படியே கடன் பிரச்சனையா, எனக்கு ஒரு ஜெபம் பண்ணி விடுங்க ஐயா. அவர் வாரம் ஜெபம் பண்ணின்னு தான் இருப்பார். உன் பிரச்சனை தீர்வதற்காய் கடவுள் உனக்கு கொடுத்த விலையேற பெற்ற பொக்கிஷமாக கடவுளுடைய வார்த்தையை நீ கேட்கிறதும் இல்லை, செவி கொடுக்கிறதும் இல்லை, இருதயத்துல விற்கிறதும் இல்லை, வாயில விற்கிறதும் இல்லை, அதை விசுவாசிக்கிறதும் இல்லை. அங்க ஒண்ணு நடக்கிறதும் இல்லை. உன் வாயிலும் இருதயத்திலும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. உனக்காக யாரும் அழுது கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்காக 24 மணி நேரம் உபாசம் போட்டு யாரும் ஜெபிக்க வேண்டிய விஷயம் இல்லை. அந்த வார்த்தை உனக்குள்ள இருந்தா இயேசுவை போல சிலுவைக்கு தனியா போவீங்க. ஹல்லேலூயா. முன்னாடி பார்த்துட்டு இயேசு பாருங்க, நாளைக்கு அடிக்க போறாங்க,
அவமானப்படுத்த போறாங்க. என் ஆடையெல்லாம் உரிஞ்சு ஒரு தேவகுமாரனை பாருங்களேன், நிறுவனம் ஆக்கிட்டான்றாங்க, ட்ரெஸ் ஃபுல்லாக கைட்டிட்டான்னு சிலர் சொல்றாங்க. ஒரு தேவகுமாரனுங்க அவரு. நம்மளால ஒரு துணி விலகினாலே நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அந்த இடத்துல ஒரு நிறுவனமா தொங்க விட போறாங்க. அவமானம், அடி, உத எல்லாமே நடக்க போகுது. முன்கூட்டி பார்த்துட்டு தைரியமா போறாரு. இதுதான் நடக்க போதுன்னு நல்லாவே தெரியும். அணுவாய் நாளைக்கு என்ன நடக்க போதும் நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தைரியமாய் போகிறார். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. இதுதாங்க விசுவாசம். அதான் விசுவாசம். நல்ல விசுவாசத்துல வளர வளர தனியே நின்று ஜெயிப்பீங்க, தாவீதை போல. ஹல்லேலூயா. 40 லட்சம் ஜனங்கள், அந்த இஸ்ரவேல் கோத்திரம் எல்லாமே நடுங்குது. போர் சேவகர்கள், சேனாதிபதிகள், ராஜா எல்லாரும் நடுங்குறாங்க. ஒரு சின்ன பையன், ஹல்லேலூயா, இருதயத்திலும் அவன் நாவிலும் கடவுளுடைய வார்த்தை இருந்தது. இருதயத்திலும் அவன் நாவிலும் கடவுளுடைய வார்த்தை இருந்தபடினால அவனுக்கு கோலியாத்தெல்லாம் பெருசாவே தெரியல. அவனை ஜெயிக்கிறது அவனுக்கு பெரிய விஷயமாவே நினைக்கல. அதை பத்தி யோசிக்கவே இல்லை. எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க கோலியாத்தை பார்த்து. அவனுக்கு கொஞ்சம் கூட இல்லை. இவனை காலி பண்ண என்ன கிடைக்கும் அதை சொல்லுங்கன்றான். இவன் கதை நான் முடிச்சிடறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? அடுத்த தாண்டி போயிட்டு இருக்கிறான் அடுத்த கட்டத்துக்கு. இவனை காலி பண்றதுல காலி பண்ணா என்ன கிடைக்கும்? அடுத்த நிலைக்கு போகிறான். விசுவாசனுடைய லெவல் பாருங்க. உங்கள் இருதயத்திலும் வாயிலும் கடவுளை வார்த்தை இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படி வார்த்தையினால நீ பிழைக்க முடியும் என்பதை உனக்கு கற்றுத்தரும்படியாக தான் இந்த வேத புத்தகம் உன் கையில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கையில் இருப்பதற்காக அல்ல, உன் வாயிலும் உன் இருதயத்தில் இருப்பதற்காக. இது எப்படி எத்தனை பேர் வாஞ்சியை வாசிக்கிறீங்க? எத்தனை வாஞ்சை கேட்கிறீங்க? இதயத்தை நிரப்புறீங்களா? நீ உங்களை செக் பண்ணீங்களா? ஒரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னெல்லாம் பேசுறீங்க நீங்க உங்களையே டேப் ரெக்கார்டு போட்டு ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க. காலையில என்னென்ன பேசிக்கிறீங்க, பொழுது விழுந்ததுல இருந்து படுக்கிற வரைக்கும் என்னென்ன வார்த்தை பேசியிருக்கீங்க, இதுல எந்த சூழ்நிலையில என்ன கடவுள் வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கீங்க, எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்கீங்க, கடவுள் வார்த்தை அதுல இருக்கா இல்ல மாம்சீகமா அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவர் சொன்னார், இவர் சொன்னார், அதை எடுத்து பேசிருக்கீங்களா? கர்த்தர் சொன்னார், இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது என்று நீங்க உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையிலே அதை எடுத்து பயன்படுத்தி இருக்கீங்களா? அப்புறம் எப்படி சக்சஸ் வரும்? அப்புறம் எங்க வெற்றி வரும்? அப்ப எங்க நம்ம ஜெயிக்க முடியும்? பொய்யின் வார்த்தையினால் இந்த உலகத்தை பிசாசு நிரப்பியிருக்கிறான். இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் வேணும் என்றால் உனக்கு விசுவாசம் வேணும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. அந்த விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை எடுத்து இருதயத்தில் வைத்தாதான் என்ன நடக்கும்னா, இருதயத்திலே சந்தேகப்படாத வார்த்தைகள் உனக்குள்ளே வரும். உன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் நீ சொன்னால் இந்த மலையும் பெயர்ந்து கடலில் போய் விழும். நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இருதயத்திலிருந்து சந்தேகமில்லாத வாழ்க்கை வார்த்தை வரலையே. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் இல்ல, அதனால சந்தேகத்தின் வார்த்தை வருகிறது. இந்த உலகத்துல பொய்யும் கவலையும் நடக்காது, கிடைக்காது, வராது சூழ்நிலை பத்தி பேசுகிற பிசாசு மனிதனை மாம்சத்துல நடத்தி இப்படி பேச வைக்கிறான். இதே வார்த்தையை கேட்டு கேட்டு நம்ம இருதயமும் அதையால் நிரம்பி இருக்கிறது. நாமும் அதையே பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துடுறோம். ஞாயிற்றுக்கிழமை நாங்க 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 ஞானஸ்நானத்து 10 வருஷம் ஆகுது. எங்க போறீங்க? ஏஎப்டி சர்ச்சுக்கு போறோம். அப்போ அவ்வளோ பெரிய சர்ச்சுக்கு போறீங்களா? சந்தோஷம். உள்ள ஒண்ணுமே கிடையாது. உள்ள உலக கவலை, வேதனை, பயம், நடக்கும், அவிசுவாசம், சந்தேகம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. வார்த்தை இல்லை. வார்த்தை உள்ள வந்தா பயம் ஓட ஆரம்பிச்சிடும், சந்தேகம் ஓட ஆரம்பிச்சிடும். கரெக்டா யூஸ் பண்றவர் ஆண்டவர். நீ தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிட. அடுத்த நொடிப்பதுல வாயை திறந்து பேசுற ஆண்டவர். யோசிக்க கூட இல்லை. அடுத்த நிமிஷத்துக்கு இந்த இடத்துல என்ன பேசணும் அறிஞ்சிடல. மனுஷன் 40 மாத்திரமல்ல, பிசாசே மனுஷன் 40 மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான்.
நான் இன்னொரு 40 நாள்ல சோறு துணாடி என்னால வாழ முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்குள் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அதை நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறார் இயேசு. ஹல்லேலூயா. பசி எடுக்குது தான், 40 நாள் சாப்பாடுறதுனால கொஞ்சம் பலவீனம் இருக்குதான். ஆனா பிசாசே, நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் இந்த அப்பமாக்கி சாப்பாடா விட்டாலும் கடவுளை வார்த்தையை நம்புகிற நான் இன்னொரு 40 நாள் சாப்பிடாம என்னால உயிர் வாழ முடியும். ஹல்லேலூயா. நான் தேவ சித்தம் என் மேல் இருக்கிறது. என் மரண நாளை தேவன் முன்குறித்து இருக்கிறார். அந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காலங்களை திட்டமிட்டு இருக்கிறார். அதற்கு முன்பாக எனக்கு மரணம் வராது என்பதை தேவன் மிக தெளிவாக அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால பிசாசு பார்த்து சொல்றாரு, மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, நெத்தி அடி அடிக்கிறார் பிசாசு. ஹலோ, நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா? ஆமா, 40 நாள் பசி எடுக்கிறதா? நீ தேவனுடைய குமாரனா? ஆமா, நான் தேவனுடைய குமாரன் தான். அப்ப சின்ன ஜெபம் பண்ணுது, இந்த கல் அப்பமாவதாப்பா. சரி, பண்ணி தான் பார்ப்போமே. உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும், இந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாகணும். ஏசு சொன்ன ஆயிடும், அது பெரிய விஷயம் இல்லை. நாம் எங்கே நிற்கிறோம் அதான் முக்கியம். பிசாசுடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிவதற்கா, தேவனுடைய வார்த்தை கேட்டு விசுவாசிப்பதற்காய்? ஹல்லேலூயா. நம்ம எங்க இருக்கிறோம்? அவன் சொல்றதெல்லாம் கேட்டு அதுக்கு கீழ்ப்படிவதற்கா, தேவனுடைய வார்த்தையில நின்று ஜெயிப்பதற்கா? பாருங்க, அதுல நின்று இருக்கணும். பாருங்க, அங்கேயே நிக்கணும் கரெக்டா. அந்த வார்த்தையில, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்து இருந்தான். ஹல்லேலூயா. நிலைத்து இருந்தால் இங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீங்கப்பா. உங்க வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்க்கையா மாறிடும். சில வசனங்களை வாசிக்கிறேன், கடகடன்னு போலாம். சங்கீத புத்தகம் 33. சங்கீதம் 33:6. கர்த்தருடைய வார்த்தையினால், கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால், அவள் சர்வ சேனை உண்டாக்கப்பட்டது. அதாவது மிகப்பெரிய வானம், அளவிட முடியாது, அதை தொட முடியாது. மிகப்பெரிய அந்த வானத்தை தேவன் தம்முடைய வார்த்தையினால, அவருடைய சுவாசத்தினால உண்டாக்கினாரா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 119, 133 வாசிக்கலாம். 119. உம்முடைய வசனத்தின் உம்முடைய வார்த்தையினாலே என் காலடிகள் வார்த்தையினாலே என்னுடைய காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதையும். இங்க தாவீது சொல்றாரு, உன்னுடைய வார்த்தையினாலே என் கால்களை நிலைப்படுத்தி, ஸ்டாண்ட் பண்ணி, நிறுத்தி, அசையாம அப்படியே ஒரு இடத்துல வார்த்தையில நிக்க வச்சு அப்படி சொல்றாரு. அதாவது முதல் வசனத்தை வாசித்தோம். வானங்கள் மிகப்பெரிய வானம், அதை தம்முடைய வார்த்தையினால் நிறுத்தி வச்சுக்கிறாரு. அசைக்க முடியாத மிகப்பெரிய மலைகள் எல்லாம் அப்படி அந்த இடத்துல வச்ச இடத்துல நிக்குது. அப்போ தம்முடைய வார்த்தையினால் அதெல்லாம் நிலைப்படுத்தி வைத்திருக்கிறார். எங்க நிறுத்தினாரோ அங்க நின்று கொண்டு, அதெல்லாம் வார்த்தையில் நின்று கொண்டு இருக்கிறது. எல்லாமே இந்த பூமியில எங்கெங்க வச்சாரோ அந்த கிரகங்கள் தம்முடைய வார்த்தையினால சொன்னாரோ அங்கெங்க அப்படி நின்று கொண்டு இருக்கிறது. இங்க இவர் செபிக்கிறாரு, ஆண்டவரே அப்படி என்ன வார்த்தை, என் வாழ்க்கையை என்ன பண்ணும், உங்களுடைய வார்த்தையில நிறுத்துங்கப்பா, அசையாம அப்படி ஸ்ட்ராங்கா நிக்கணும். ஹலோ, புரியுதா? உங்கள் வாழ்க்கை, உங்க காலடிகள் தேவனுடைய வார்த்தையில் நின்று கொண்டு இருக்கிறதா? வாசிக்கலாம். இன்னொன்னு சங்கீதம் 42 வாசிக்கலாம். சங்கீதம் 42. பயங்கரமான குளிரும், சொல்லுங்க. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி ஒரு ஸ்திரமான ஒரு வாழ்க்கை, உன் வாழ்க்கையில ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, அசைக்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உதவி செய்கிறது. கேட்கிறேன்,
அப்படி வார்த்தையில என் கால்களை நிறுத்துங்கப்பா. நான் நிக்கிற இடம் அப்படி வார்த்தையா இருக்கணும். எத்தனை பேர் வார்த்தையில நிக்கிறீங்க? சில யாரோ சொன்ன வார்த்தையில என்ன இருப்பாங்க. நீங்க கர்த்தருடைய வார்த்தையில நிக்கிறீங்களா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? யார் சொன்னதை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த வார்த்தையில நீங்க நிக்கிறீங்க. எப்படிப்பட்ட வார்த்தை நீங்க வாயில வச்சு பேசிட்டே இருக்கீங்க, அங்க நின்றுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கடவுள வார்த்தையை சொல்லிட்டு இருந்தா நீங்க கடவுள வார்த்தையில நிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்ல அவர் சொன்னாரு, என்ன பார்த்து அவர் அப்படி சொல்லிட்டாரு, நான் மறக்க மாட்டேன், 10 வருஷம் ஆனாலும் அந்த வார்த்தையை பிடிச்சி நின்றுக்கிறீங்க. அதெல்லாம் என்ன பையனு? அவர் நான் தீர்க்கதரிசியா? இல்ல அவர் தேவனா? இல்ல அவர் உன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? ஏதோ உன்னை புரியாம ஏதோ உன்னை தப்பா பேசிட்டாரு, அதை பிடிச்சிக்கிட்டு அவர் சொன்னார்ல, நான் அதை மறக்க மாட்டேன், அவர் மௌஞ்ச பார்க்க மாட்டேன், அதை பிடிச்சி நின்றுக்கிறேன். அதெல்லாம் என்ன? பகைமையும் கசப்பும் விரோதங்களும். அதுதான் வாழ்க்கையில வரும். அதை பிடிச்சி நிக்கிறேன். இன்னைக்கு அநேக காரியங்களை பிடிச்சிட்டு நிக்கிறீங்க. தேவையில்லாத காரியங்களை பிடிச்சதுனால அதுல என்ன இருக்கு? பயம் இருக்கு, அதுல நடக்க இருக்கு. டாக்டர் சொல்லிட்டாருப்பா, ஐயோ கொஞ்ச நாள் தான் இருப்பேன்னு, அதை பிடிச்சி நிக்கிறீங்களா? பயம் வருது. கர்த்தருடைய வார்த்தை பிடிங்க. ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், ஹல்லேலூயா, உங்களை ஒருவரும் அசைக்க முடியாது. இப்படி வார்த்தையிலே என்னுடைய கால்கள் நிற்கணும். உளையான குடியிலிருந்து தூக்கி எடுத்து, சேட்டிலிருந்து தூக்கி எடுத்து, என்னை கண் மலையாகிய கிறிஸ்துவினுடைய வார்த்தை மேல என்னை நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரமான வாழ்க்கை வாழ்வதற்காய் தேவன் அழைத்திருக்கிறார். காற்றில் அசையும் நாணலை போல அல்ல. காத்து இப்படி வச்சா இப்படி சாஞ்சிரும், அந்த பக்கம் வச்சா இப்படி சாயும். எந்த பக்கம் சாயும் தெரியாது, காத்து அடிக்கும் திசையில சாஞ்சிட்டே இருக்கும். நிறைய கிறிஸ்துவோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. நல்லா நிக்கிற மாதிரி இருக்கும், தொப்புன்னு விழுவாங்க, திருப்பி சர்ச்சுக்கு வருவாங்க, திருப்பி எழுந்து நிற்பாங்க, திருப்பி இந்த பக்கம் வச்சா அப்படி விழுவாங்க. விழுகிறதும் எழுந்து இருக்கிறதும் சாய்கிறதும் எழுந்து இருக்கிறதும் அது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்ல, ஒரு ஸ்திரமுள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. உன்னை பார்க்கும் போது நிக்கணும், அசையாத ஒரு மலையை போல, வானத்தில் நிறுத்தப்பட்ட ஒரு வானத்தை போல, அது தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய வேலைகளை மிக சிறப்பாய் செய்து கொண்டு இருக்கிறது போல உன் வாழ்க்கையிலே உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்துல நின்று நீ சிறப்பாய் உன் வாழ்க்கையை வாழும்படியாய் தேவன் தன்னுடைய வார்த்தையில உங்கள் வாழ்க்கையை நிலை நிறுத்துகிறார். ஏசாயா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தையின்படியே பிரசங்கம் பண்ணும்போது எதனா கவனிச்சு நிற்க கூடாது. கையில பைபிள்ல இருந்து எடுத்து பார்க்கணும், அந்த வசனத்தை இருக்கான்னு தேடணும், நல்லா கவனித்து பார்க்கணும். அப்புறம் இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால், இந்த வார்த்தையின்படி நீ பேசாவிட்டால், அவர் விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. விடியற் காலத்து வெளிச்சமே இல்லையப்பா. உங்க வாழ்க்கை விடையவே இல்லையா? விடியாத இரவுகளை நீ கழித்து கொண்டு இருக்கிறாய். எப்போது என் வாழ்க்கை விடியும் என்று காத்து கொண்டு இருக்கிறாய். சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையை நீ சொல்லாதபடினால, அவருடைய வார்த்தையை எடுத்து வாயில வைக்காதபடினால உனக்கு விடியவே இல்லப்பா. விடிகிற காலத்து வெளிச்சமே இல்லை, இன்னும் இருட்டுல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு வாயில வச்சு அவர் வார்த்தை பேசுறீங்களோ, கதவுகள் தானே திறக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. தேவன் இந்த பூமியில பேசின முதல் வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுது. ஹல்லேலூயா. முதல் நாளிலே ஆண்டவர் படைச்சது வெளிச்சது தான். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அது நல்லது என்று கண்டார். ஹல்லேலூயா. அப்போ என்ன நல்லது என்று கண்டார்? அவர் நல்லவைகளே பேசினார், அதை செஞ்சு பார்த்துட்டு அவரே பார்க்கிறார், இது நல்லது என்று. நல்லதை பேசியது நல்லதே நடக்கணும்னா கடவுளுடைய வார்த்தையும் வாழ்க்கையில் இருக்குமானால் அது நல்லதையே சொல்லும். அதை நீங்க சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும். நீங்களே பார்த்து ரசிப்பீங்க, என் வாழ்க்கை சிறப்பா இருக்கு, என் வாழ்க்கையில் நல்லது நடக்குது என்பது நீங்களே ஆண்டவரை போல ரசிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவர் சொல்லி சொல்லி ஒன்றாய் படித்து அவர் பார்க்கிறார், இது சிறந்தது, இது நன்றாய் இருக்கிறது, இது நல்லது என்று கண்டார். ஒவ்வொன்றா படிச்சு அவர் சொல்றாரு, இது நல்லது என்று கண்டார், இது நல்லது என்று கண்டார். சொல்லி சொல்லி ஒவ்வொன்றாய் உருவாக்குகிறார். உங்கள் வாழ்க்கையில கூட நீங்கள் ஒவ்வொன்றாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி அந்த அற்புதத்தை பார்த்து இது நல்லது, இது நல்லது, இது சிறந்தது என்று சொல்லி மகிழும் தேவன் அந்த வார்த்தையை உனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாயிலே சொல்லாதபடினால அநேகருடைய வாழ்க்கையில விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை.
இரண்டு ராஜாக்கள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். 7:1-2. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்த நேரத்தில் சமரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். போதும், இந்த கதையை நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். உங்களுக்கு சொன்னாலாம் புரிஞ்சிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் சிரிய தேசத்து இராணுவத்தால் சூழப்பட்டு இருக்கிறாங்க. அந்த பட்டணத்துக்குள்ள அடைப்பட்டு இருக்கிறாங்க. சுத்தி இராணுவத்தால் சூழப்பட்டு இருக்கிறதுனால அந்த பட்டணம் அடைப்பட்டு இருக்குது. வெளியே வர முடியாது. பட்டணத்துக்கு ஒரு வாசல் இருக்கும். ஒரு பெரிய பட்டணத்துக்கு பெரிய சுட்டு சுவர் இருக்கும், பெரிய கதவுகள் இருக்கும். அதெல்லாம் போயிடுவாங்க, அதுல இருந்து வெளியே வருவாங்க. அவங்க பாதுகாப்பு. அப்படிதான் அன்னைக்கு இருந்துக்காங்க. அப்போ எதிரி தேசத்து இராணுவம் அந்த சுற்றி வளைத்து விட்டது. சுற்றி இராணுவ நிறைந்து இருக்குது. ஒருத்தவன வெளியே வர முடியாது. அப்ப என்ன நடக்குதுன்னா, அதுக்குள்ளே இருக்கிறது சாப்பிட்டுக்கிறாங்க. இருக்கிற அரிசி பருப்பு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிறாங்க. ஏன்? குழந்தைகளை வெட்டி சாப்பிட்றவளுக்கு பஞ்சம் உண்டாயிட்டாங்க. அதில் போய் பாடிங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. வீட்டில் பிள்ளைகளை வெட்டி சாப்பிட்றவளுக்கு ஒரு கொடூரமான அந்த சூழ்நிலை உள்ளவே ஆயிடுச்சு. இப்போ அங்க பாக்குறோம், அந்த சூழ்நிலை மிக மோசமா இருக்கு. அவங்க மனநிலையில எப்படி இருந்திருக்கும்? அவ்வளவுதான் பொழுது நமக்கு. அதை எல்லா சாப்பாடும் சாப்பிட்டாச்சு, ஒண்ணுமே கிடையாது. கழுத, நாழி, பூனை அதெல்லாம் அடிச்சு சாப்பிட்டாங்க. எலிகளிலும் பிடிச்சி சாப்பிட்டு இருப்பாங்க. எது உயிரினுமே இல்லை, அதையும் அடிச்சு குச்சி சாப்பிட்டுட்டாங்க. கீரை அது எல்லாம் காலி, ஒண்ணுமே கிடையாது. சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. பிள்ளைய சாப்பிட்றவங்களுக்கு வந்துட்டேன்னா அங்கே என்ன இருந்திருக்கும்? உண்மை இல்லைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம். இன்னும் நம்ம ஒரு 2 நாள் செத்துருவோம் போல இருக்குது. இப்படி ஒரு அவநம்பிக்கையும் பயமும் இருளும் பயங்கரமான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டு இருக்கிற அவர்கள் மத்தியிலே ஒரு தேவ மனிதன், ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிற ஒண்ணு புரிஞ்சுங்க. உங்க குடும்பத்துல சூழ்நிலை திடீர்னு இப்படிப்பட்ட இருள் நிறைந்த ஒரு சூழல் வரும்போது, நீ கர்த்தரை அறிந்திருக்கிறோமானால் அந்த இடத்துல நீ என்ன பேசணும்னா கடவுளுடைய வார்த்தை பேசணும். அவங்க கூட சேர்ந்து நம்மளும் அழுதுன்னு இருக்கக்கூடாது. என்ன ஏன் பண்ணுவேன்? எதிரிக்கு இது மாதிரி முற்றுகை போட்டுட்டான், நாளைக்கு கதை என்னாவது குழந்தைங்களே நான் போகுது தெரியல, இதையே பேசிட்டு இருக்கக்கூடாது. அந்த சூழ்நிலையை பேசாம ஒரு மனிதன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவன் சொல்லுகிறான், நாளைக்கு இதே நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வர போகிறது. மிகப்பெரிய பாருங்க, இந்த சூழ்நிலை மத்தியில் இப்படி பேச கத்துக்கணும் நம்ம. அதுதான் அவருடைய வார்த்தையில் வாழுகிறது. ஹல்லேலூயா. நீ அவருடைய வார்த்தையில வாழ்கிறதுன்னா அந்த சூழ்நிலைக்கு கடவுளுடைய வார்த்தை பேசினா நீ அந்த சூழ்நிலையை விட்டு ஜெயிச்சு வெளியே வந்துடலாம். ஒரு மனுஷன் பேசுகிறாங்க, யாருமே பேசலாங்க. ஒருத்தர் கூட அங்க விசுவாசமா இருந்த மாதிரி தெரியல. யாரும் கடவுள் மேல நம்பிக்கை வைத்து பேசுனது போல எல்லாருடைய நம்பிக்கை அற்று போயிடுச்சு. எல்லாருக்கும் வேதனையும் கவலையும் பசியும் பட்டினியும். ஐயோ, இந்த குழந்தைய எப்படி காப்பாற்ற போறேன், இதுக்கு எப்படி சோறு போட போறேன்னு சிலர் குழந்தையை வெட்டி சாப்பிட்றேன். இதெல்லாம் அங்க நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை மத்தியில ஒரு தேவ மனிதன், ஹல்லேலூயா, அந்த இஸ்ரவேல் தேசத்துக்காக ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறான். நாளைக்கு இதே நேரத்துல எல்லாமே விலை மலிவா, எல்லாம் சீப்பா கிடைக்க போகுது. ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறான். ஹலோ, நற்செய்தியை சொல்லுகிறவன் தான் தேவ மனிதன். நல்லா கவனிச்சுங்க. துக்கமாகிறவங்களும் இன்னும் துக்கமாக்கிடக்கூடாது. அங்க ஒரு நம்பிக்கை வார்த்தை பேசணும், அங்க ஒரு மாற்றத்தை குறித்து பேசணும், அங்க ஒரு பெரிய மாறுதலை குறித்து பேசணும், அங்க அவங்களை சந்தோஷப்படுற ஒரு வார்த்தை பேசணும். அதுக்கு தான் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை சூழ்ந்த எல்லா நம்பிக்கையற்றவர்கள் இருந்தாலும் நீ கர்த்தரை அறிந்திருக்கிறது உண்மையானால் நீ அங்க என்ன பேசணும்னா அவங்க பேசுறத நீ பேசக்கூடாது, கர்த்தர் உனக்கு சொல்றத நீ பேசணும். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலைக்கு எதிராய் பேச வேண்டும், அந்த சூழ்நிலையை மாறுபடியாய் பேச வேண்டும். நாளைக்கு இதே நேரத்துல எல்லாம் விலை கம்மியா கிடைக்க போகுதுன்னு
எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த செய்தி கேட்டோன்னு என்ன ஆயிருக்கணும்? நாளைக்கு எல்லாம் மாறிடுமா அப்படி சொன்னோன்னு, ரொம்ப சந்தோஷம்ப்பா, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட நாளைக்கு மாறிடுமா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, நாளைக்கு நீங்க மாத்த போறீங்க தெய்வ மனிதனை பத்தி சொல்லியிருக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி ஆண்டவரே, ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், நாளை நிலை எல்லாம் மாற போதுன்னு சொல்லி இந்த நல்ல செய்தியை விசுவாசித்து இருக்க வேணும். அங்க ஒரு மனிதன் இந்த வார்த்தையை நிராகரிக்கிறான் பாருங்க. அவன் என்ன பண்றாங்க, சூழ்நிலை பேசிக்கொண்டு இருக்கான். 2வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே நீ சாப்பிட மாட்டாய் என்றான். அதாவது கடவுள் தம்முடைய வார்த்தை அனுப்புகிறாரு, அதுக்கு எதிராய் பேசுகிறான். நாம பிசாசுட வார்த்தைக்கு எதிராக தான் பேசணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க, பிசாசுக்கு தான் எதிர்த்து நிக்கணும். பிசாசு ஒரு அவநம்பிக்கையின் வார்த்தை கொண்டு வருகிறான், நமக்கு ஒரு கலக்கத்தின் செய்தியை கொண்டு வரணும், அதுக்கு எதிர்த்து நிற்கணுமே தவிர அதை அப்படியே ஏத்துக்கிறது. நம்ம ஆமாப்பா அவன் சொல்ற மாதிரி தான் நடக்கும் போல இருக்கு, அப்போ நம்மளை கலங்கடிக்கும் வார்த்தை கடந்து வரும்போது அதை அப்படியே நம்பி ஏத்துக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக நடக்கும் என்று வரும்போது அதை நீங்க ஏற்றுக்கொள்வது இல்லை. இவனை போல வானத்தின் மதகள் திறந்தால் நடக்குமா, இதெல்லாம் எப்படியா நடக்கும், இப்படி கேள்வி கேட்டு கொஞ்சம் இருக்கு. நீங்க இந்த கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறதுனால ஒண்ணுமே நடக்கிறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்க நீங்க கேள்வி கேட்க கூடாது. ஹல்லேலூயா. அதை எதிர்த்து நிற்க கூடாது. நாம் எதிர்த்து நிற்க வேண்டிய ஒருத்தன் தான் பிசாசு. அது அவன் நம்பிக்கையின் செய்தி, அது நம்மளை வீழ்த்தும் செய்தி, நம்மளை துக்கப்படுத்தும் செய்தி, நம்மளை காயப்படுத்தும் செய்தி, நம்மளை பலவீனப்படுத்தும் செய்தி உனக்கு நேராய் வருகிறதா, நல்ல கவனத்தில் வைத்துக்கொள், அது பிசாசுடைய வார்த்தை. தேவன் ஒருபோதும் உன்னை பலவீனப்படுத்தும் வார்த்தை பேச மாட்டார், ஒருபோதும் உன்னை குற்றப்படுத்தும் வார்த்தை பேச மாட்டார், ஒருபோதும் உன்னை கலங்கடிக்கும் வார்த்தை ஒரு நாள் அவர் பேச மாட்டார். அவர் வார்த்தை கடந்து வரும்போது உன்னை பலப்படுத்தும். நீ உலர்ந்து போன எலும்பு போல இருந்தாலும் உன்னை தூக்கி உன்னை உயிர்ப்பித்து உன்னை நிறுத்தக்கூடிய வார்த்தையா இருக்கும். ஆனா அந்த வார்த்தையில ஏத்துக்கிறோம், யார் ஏதோ சொன்னாலும் அப்படியே நம்புறது, அப்படியே அதையே சொல்லிடுக்கிறது, அது விட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றது. அவங்க ஒண்ணு சொன்ன இவங்க ஒண்ணு பெருசா சொல்லி கொண்டு இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை விரிவாய் சொல்லு, பிரம்மாண்டமா சொல்லு, பெருசா சொல்லு, ஏன்னா என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவனை நீ அதிகமாய் பேசணுமா இல்லையா? நீ நினைக்கிறத யோசிக்கிறது கம்மிதான், அதற்கு மேல பெரிதாய் செய்யக்கூடிய ஒரு தேவன். அவரை பிரம்மாண்டமா பேசுறதை விட்டு யாரோ சொன்ன அழிவை குறித்தும் கவலையான காரியங்களை பயமான காரியங்களை குறித்து விரிவாய் பேசிக் கொண்டிருக்கிறது, அதற்கு எதிர்த்து நிற்கணும். ஒரு தேவ மனிதன் தேவனிடத்தில் வார்த்தை கிட்ட சொல்கிறான், நாளை என் நேரத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழப் போகிறது, இந்த நிலை மாறப்போகிறது, நாளைக்கு நீங்க எல்லாம் சந்தோஷப்பட போறீங்க, எல்லாம் மிக மலிவாய் கிடைக்க போகிறது, ஒரு நல்ல செய்தி அந்த சொல்லும் பொழுது அதை நிராகரிக்கிறான். அநேகர் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போது அநேகர் நிராகரிக்கிறாங்க. அவங்களால மற்றவங்களுக்கு நடக்கிறத பார்க்க முடியுதே தவிர தங்கள் வாழ்க்கையில அதை அனுபவிக்க முடியல. அநேக கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன அந்த அற்புதமான வாழ்க்கைய தங்கள் சொந்த வாழ்க்கையில அனுபவிக்காங்க, மற்றவர்கள் வாழ்க்கையை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வரும்போது, ஆமாப்பா என் வாழ்க்கையை நீங்க மாத்த போறீங்க, நீங்க எனக்காக தான் பேசுறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே உள்வாங்கிக் கொள்வதில்லை, அதை கொண்டு போய் வாயிலும் இருதயத்தை வைக்கிறது இல்ல. உன் உள் வாங்கி கொள்ளாதபடினாலே அந்த வார்த்தை வெளியே இருக்கு, அற்புதமா வெளியே இருக்கு. ஹல்லேலூயா. வார்த்தை வரும்போது எனக்கு தான் ஆண்டவரே, வானத்தின் மதகள்ல இருந்து கொட்டினாலும் இதெல்லாம் நடக்குமா சொல்றான், இது உன் கண்ணில் மட்டும்தான் பார்க்க போறப்பா, பார்த்துட்டு செத்துற போற, அவ்வளவுதான், உன் வாழ்க்கையில அனுபவிக்க போறது இல்லை. அநேக கிறிஸ்தவர்கள் பார்த்துட்டு சாவுறாங்க. அவருக்கு இப்படி நடந்தது, அவர் கார் வாங்கிட்டார், வீடு வாங்கிட்டார், வேலை கட்சி எல்லாம் பாக்குறாங்க, எல்லாருக்கும் நடக்கிறது தெரியுது. ஆனா தன்னுடைய வாழ்க்கையில நடக்காததுக்கு என்ன காரணம் யோசிக்கிறது இல்லை.
உனக்கு நேராய் தேவன் பேசும் பொழுது, எனக்கு தான் ஆண்டவரே, இது எனக்கு தான் ஆண்டவரே, இந்த நல்ல செய்தி எனக்கு தான். துக்க செய்தி ஏத்துக்கிறீங்களே, ஏன் நல்ல செய்தி ஏத்துக்க மாட்டீங்க? அதே நிராகரிக்கிறீங்க. அதுக்கு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்னாலும் அது நடக்கவே நடக்காது. தேவனுடைய அகராதி இல்லையா? இது எப்படி நடக்கும் கேள்விக்கு இடம் இல்லை. அவர் சொன்னிட்டா நடக்கும், முடிஞ்சு போச்சுக்காது. அதுதான் விசுவாசம். கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாத விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். பார்க்காத ஒன்றை நம்புறதுதான் விசுவாசம். அல்லேலூயா. கண்ணு மூக்கு காது இந்த சர்டிபிகேட் எல்லாம் வச்சுன்னு இதெல்லாம் பார்த்துட்டு ஆஹா பரவாயில்ல இதெல்லாம் இருக்குது கண்டிப்பா நடக்கும்னா அது விசுவாசம் கிடையாது. என்கிட்ட 100 ரூபாய் இருக்குது, நான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட போறேன்னா அது விசுவாசம் கிடையாது. 100 ரூபாய் இருக்குது, நீ சாப்பிடலாம், அதுக்கு விசுவாசமே தேவையில்லை. 100 ரூபாய் இருக்குது, போய் உக்காஞ்ச உடனே சாப்பிட்டோன்னு 100 ரூபாய்க்கு தான் 100 ரூபாய்க்கு பிரியாணி கிடைக்கும். அது விசுவாசம் இல்லை. நான் கண்டிப்பா நான் சாப்பிடுவேன், 100 ரூபாய் வச்சுன்னு பேசுறாரு இவரு. 100 ரூபாய் இருக்குதுனால பேசிட்டு இருக்கிறார், அது விசுவாசம் கிடையாது. ஒண்ணுமே இல்லாத பொழுது ஹல்லேலூயா, என் கையில 10 பைசா இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரியாணி சாப்பிட போறேன்னு நீங்க சொன்னால் அதுக்கு பேர் விசுவாசம். ஹல்லேலூயா. எந்த ஒரு அறிகுறி இல்லாத போது நடக்கும் என்று நீங்க பேசுறீங்களே, அதுக்குதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அதுதான் இந்த எலிசா பேசுற. எந்த ஒரு அறிகுறி இல்லாத போது ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறார். இந்த நல்ல செய்தியை அமைதியா ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையில் அது ருசித்தார்கள். அதுக்கு கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சு கேள்வி கேட்டு இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா, இப்படியெல்லாம் நடக்குமா, எங்கோ ஒரு இடத்துல நடந்தது நமக்கு நடக்குமா, அந்த காலத்துல அற்புதம் நடந்தது, குஷ்டரோகி எல்லாம் குணமானா, இப்பெல்லாம் நடக்குமா, அன்னைக்கு செத்தவன் விழுந்தான் இன்னைக்கு நடக்குமா, அன்னைக்கு முடவன் நடந்தா நடக்குமா, அன்னைக்கு தண்ணி திராட்சை ரசமான என்ன நடக்குமா, அன்னைக்கு நடந்தது, அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடக்குமானா இன்னைக்கு நடக்காதுன்றது உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய அவிசுவாசம். உனக்கு ஒருபோதும் அது நடக்க போவதே இல்லை. ஏன் அதை நீ அதை ஏத்துக்கவே இல்லை. அந்த நல்ல செய்தி நடக்கும்னு விசுவாசிக்கல, உனக்கு நடக்க போகிறதும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும் பொழுது நீங்க ஏற்றுக்கொண்டாலே போதுங்க. அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு 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 வார்த்தையினால பிழைப்பான். ஹல்லேலூயா. லாசருவே எழுந்து வெளியே வா, அவள்தான் முடிஞ்சு போச்சு கதை. செத்தும் எழுந்து வந்துட்டாங்க. நாத்தம் பிடிச்ச அந்த உடல் உயிர் அடைஞ்சிச்சு. செத்து போன காது இந்த வார்த்தை கேட்ட உடனே கேட்க ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா. லாசருடைய சரீரத்துல எது முதலாவது வேலை செஞ்சது? அவனுடைய காதுக்கு ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா. உன் காதுக்கு ஜீவன் இருக்குதா? காது உள்ளவன் கேட்க கடவன் சொன்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? காது இருக்கு, ஆனா கேட்கிற காது இல்ல. கடவுளுடைய வசனத்தை கேட்கக்கூடியதா இல்ல, கண்டதை கேட்குது, மணிக்கணக்கா கேட்குது. கடவுள வார்த்தை கேட்பதற்கு தாகம் இல்ல, வாஞ்சி இல்ல. அதனால்தான் சொன்னாரு, காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஹல்லேலூயா. செத்து போன காதை கேட்க வச்சு அதுக்கு உயிர் கொடுத்து அதை நடக்க வச்சு மீண்டும் ஒரு வாழ்வு கொடுத்தாரு. அந்த வார்த்தைக்கு வல்லம் இருக்கிறது. வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால அவன் படைப்பான். கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை படிக்கும் போதெல்லாம் இது எனக்கு தானே நம்புங்க, என்னோட தான் ஆண்டவர் பேசுகிறார், எனக்காக தான் இந்த வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார், இந்த வார்த்தை எனக்கு தான், அதை சொந்தமாக்குங்கள். இந்த அற்புதம் எனக்கு நடக்க போகுது, ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த நல்ல செய்தி. அதை எதிர்க்காதுங்க, நிராகரிக்காங்க, கேள்வி கேட்காதுங்க. இது ஆண்டவர் வார்த்தை கேள்விக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சொன்னதுதான், சொன்ன நடந்துரும், கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்துல பிசாசு ஆண்டவர் பக்கத்துல போய் நிக்க சொன்ன கூட நின்றுவான். அவர் வார்த்தைக்கு முன்னாடி அவன் நிற்கவே மாட்டான். அவனுக்கு தெரியும் அவர் சொல்லிட்டா நடந்துரும். பிசாசு நம்புறாங்க கர்த்தருடைய வசனத்தை. நான் அவருடைய பிள்ளைகள் சொல்கிற நாம் அவருடைய வசனத்தை நம்புறதில்ல. பிசாசுக்கு தெரியும் அவர் சொல்லிட்டா நடந்துரும், அவர் வார்த்தையை விசுவாசிக்கிறான். ஆனா அவருடைய பிள்ளை என்று சொல்லுகிற நாம் அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறது இல்லை. கண்களை மூடலாமா?
வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தை நான் பிழைப்பேன். எங்கேயோ போய் பிழைப்பை தேடாதீங்க. உங்க வாயிலும் இருதயத்திலும் கடவுள் வார்த்தையை வைத்திருக்கிறார். அங்கிருந்து உங்க பிழைப்பு ஆரம்பிக்கிறது. அங்கிருந்து ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அங்கிருந்து ஒரு அற்புதம் நடக்க ஆரம்பிக்க போகிறது. ஹல்லேலூயா. நீங்க 6 மைல் தள்ளி 3 மைல் தள்ளி அங்க போய் இங்க போய் இவருகிட்ட ஜெபிச்சு இல்லைங்க. எங்கேன்னு ஓட தேவையில்ல. உனக்கு மிக அருகில கடல்களை தாண்டி போய் அந்த வார்த்தையை கொண்டு வர தேவையில்ல. அந்த வார்த்தை சொல்லுவதற்கு யாரையோ எங்கே தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. வானத்துல போய் மேலையும் வைத்தில்ல, அது உனக்கு மிகவும் அருகில் இருக்கிறதா. அதனுடைய வாயிலும் உன்னுடைய இருதயத்திலும் வைக்கப்பட்டு இருக்கிறதா. அதை எடுத்து நம்ம பார்க்கறதே இல்லை, பேசுறதே இல்லை. அதை மட்டும் விட்டுட்டு மட்டும் எல்லாம் பேசுறோம். ஹல்லேலூயா. மரண இருளின்